சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் காரணமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் முதல் கிண்டி கத்துப்பாரா வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ வழித்தட பணிகள் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பூந்தமல்லி முதல் சோழிங்கநல்லூர் வரை ஒரு வழித்தடத்துக்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் இந்த இடத்திலிருந்து கிண்டி கத்திப்பாரா வழியாக செல்லக்கூடிய இடத்தில் மெட்ரோ நிர்வாகம் சார்பாக தூண்கள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக நந்தம்பாக்கத்திலிருந்து கிண்டி கத்திப்பாரா வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போரூரிலிருந்து கிண்டி கத்திப்பாரா நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் நந்தம்பாக்கம் அருகே இடதுபுறமாக டிஃபென்ஸ் காலனி வழியாக உள்ளே சென்று கிண்டி கத்திப்பாரா வழியாக செல்வதற்கான போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. டிஃபென்ஸ் காலனி வழியாக சுந்தர் நகர், அதேபோன்று சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வழியாக உள்ளே சென்று கிண்டி கத்திப்பாரா வழியாக செல்ல முடியும். இதனால் போக்குவரத்து நெரிசல் அவ்வப்போது ஏற்படுகிறது. குறிப்பாக பீக் அவர்ஸ் நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வழக்கமாக இந்த இடத்தில் காலை நேரங்களில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்திருக்கக்கூடிய காரணத்தால் நெரிசல் ஏற்படுகிறது. கிண்டி விமான நிலையம், அதேபோன்று சின்னமலை அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து மாற்றம் காரணமாக நெரிசலில் சிக்கி செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றம் குறித்து அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. நெரிசல் காரணமாக கூடுதலான நேரம் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நந்தம்பாக்கம் அருகே போக்குவரத்து காவல் ஆய்வாளர், அதேபோன்று மெட்ரோ ஊழியர்களும் மாற்றம் குறித்து பணியில் இருக்கிறார்கள். எனினும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக 1.5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதமே இதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருந்ததாக போக்குவரத்து காவலர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது மெட்ரோ பணிகள் நடந்து வரக்கூடிய காரணமாக இன்னும் ஒரு 6 மாதம் இந்த இடத்தில் போக்குவரத்து மாற்றம் இருக்கும் என்றும், அதேபோன்று தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் வாகனம் மட்டுமே அதாவது எப்போதும் போல செல்லக்கூடிய வழியில் அனுமதிப்பதாக போக்குவரத்து காவலர் தெரிவிக்கிறார்கள். எனினும் இந்த இடத்தில் அதாவது 1.5 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அறிவிப்பு பலகையிலும் கூடுதலான போக்குவரத்து காவலர்களும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.